பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்கள் ஆதரவாளர்களுடன் வரும் 29ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக MLA-க்களாக வென்ற பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, மதுராந்தகம் மரகதம், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா ஆகியோர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்தனர். தொடர்ந்து அதிமுக கிளை செயலாளர்கள் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரை ஏராளமானோர் தாவேகவில் இணைந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சரும் விராலிமலை MLA-வுமான சி விஜயபாஸ்கர் கடந்த வாரம் MLA பதவியை ராஜினாமா செய்தார். நீண்ட இழுபறிக்கு பிறகு இப்போது அவர் தாவேகவில் இணைய இருப்பது உறுதியாகிவிட்டது. இது குறித்து தாவேக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியது, சி விஜயபாஸ்கர் மீது குட்கா ஊழல் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு இருப்பதால் அவரை தாவேகவில் சேர்க்க முதல்வர் விஜய் தயங்கினார். ஆனால் முதல்வரை சுற்றியிருக்கும் பவர் சென்டர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததால் அவரும் ஒப்புக்கொண்டார். அதே நேரம் அதிமுகவிலிருந்து மேலும் பல முக்கியமானவர்களை இழுத்து வர விஜயபாஸ்கருக்கு அசைன்மெண்ட் தரப்பட்டது. அதன்படி முன்னாள் அமைச்சரும் கரூர் MLA-வுமான MR விஜயபாஸ்கரிடம் பேச்சு நடத்தி சம்மதிக்க வைத்துள்ளார். அவரும் தாவேகவில் இணையும் முன் MLA பதவியை ராஜினாமா செய்வார். 2 விஜயபாஸ்கர்களும் தங்கள் ஆதரவாளர்களுடன் 29ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தாவேகவில் இணைய உள்ளனர். இந்த விழாவை சென்னையில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளதால் 10,000க்கும் அதிகமானோரை புதுக்கோட்டை மற்றும் கரூரிலிருந்து சென்னை அழைத்து வர உள்ளனர். இதற்கிடையே மேலும் சிலரை இழுக்கும் நோக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சிலரிடமும் இவர்கள் பேச்சு நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியுடன் மோதல் போக்கில் உள்ள முன்னாள் அமைச்சர் சண்முகத்திடம் தாவேக மேலிடம் வழியே சென்று பேச்சு நடத்தி வருகிறது என்று தாவேக வட்டாரம் கூறியது.